ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 லட்சத்தை யார் தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சிசிடிவி கேமராவை வச்சு நம்ம போலீஸ் வந்து எல்லா ஆதாரத்தையுமே கண்டுபிடிச்சி கடைசியாக அந்த சுடர் தான் வந்து அந்த வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற ஆதாரம் மொத்தத்தையும் இப்போ விஜய் கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் சில பல முடிவுகளையும் திறமாக வந்து எடுக்கிறாரு. இப்போ வந்து போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ரேணுகா தான் அந்த வீட்டிலேருந்து பணத்தை எல்லாம் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க, விஜய் என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த புரோகிதர் மூலியமா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. பூமி பூஜையை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையும் களவுமா கூண்டோடு சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ தான் வந்து நம்ம போலீஸ்கிட்ட வசமாக சிக்கினதுமே அந்த புரோகிதர் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இப்போ அதே ஏரியாவுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுமே வந்துட்டு இங்கே இரு, யார் வந்தாலும் போனாலும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்க்க அப்போ தான் அங்கே உள்ள சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க. சிசிடிவி கேமராவில் பார்த்தா இந்த புரோகிதர்கிட்ட அந்த 2 லட்சம் பணம் கொடுத்தது ஒரு பையன்ற விஷயம் தெரிய வர, அந்த பையனை அடின்னு அடித்து பிடிச்சி கேட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா போக போக அவன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டான். ஏன்னா அடி உதவுற அளவுக்கு அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அடி பிரிச்சுமே அடி தாங்க முடியாமல் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அந்த 50 லட்சத்தை பணத்தை எடுத்தது நான் கிடையாது, அந்த வீட்டிலே இருக்கிற சுடரக்கா தான் எடுத்து அந்த 50 லட்சத்தை பணத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம். இதை போலீஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சுடரா என்னடா வளர்ற, அந்த வீட்டில் அப்படி யாருமே இல்லையேன்னு கேட்க, இல்லை அந்த வீட்டில் வந்து சுடர் தான் வந்து ரேணுகாவாக மாறி அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க, இதை ஃபஸ்ட்டு விஜய் கிட்ட காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு போலீஸ். அதுக்கு முன்னாடியே விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அந்த 50 லட்சத்தை யார் எடுத்தான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து எனக்கு கிடச்சிருச்சு, அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லு யார் எடுத்தா என்ன எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு விஜய்ன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதில் தாங்க எல்லா உண்மையுமே இருக்குது. இந்த மாதிரி அந்த வீட்டில் அந்த பணத்தை எடுத்தது யாரும் இல்லை, ஓ மனைவி தான் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வாட், ஏன் மனைவியா? அதுக்கெலாம் வந்து சான்ஸே கிடையாது, இதுக்கு சார்ஜ் பண்ண முடியுமா, அதுக்கெலாம் வந்து சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து என்ன விஜய் நம்ப மாட்டேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆதாரத்தை எடுத்தா நீ பாட்டுக்கு இல்லைன்ற, இதை நல்லா கேளுன்னு சொல்லிட்டு விஜயும் மல்லியும் தான் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. பார்த்தா அவன் எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அப்போ தான் வந்து மல்லி சொல்கிறாங்க, நானும் படித்து சொன்னேன்னாங்க, இப்போ சுடர் தான் ரேணுகா இல்லைன்னு சொல்லிட்டு தளம் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டேன், படித்து சொன்னேன், நீங்கள் கேட்கவே இல்லை, இப்போயாச்சும் நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் மல்லி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், உன்னை நம்பியிருக்கணும், நான் முட்டாள்தனமாக இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலேயாச்சும் என்னை நம்புங்க, நான் என்றைக்குமே வந்து உங்களை ஏமாற்ற மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன், அப்படி இருக்கும்போது ஏங்க என்னை நம்பாமல் போனீங்க, இப்படி ஒருத்தவங்க சொல்லி தான் நீங்கள் நம்பணும்னு அவசியமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. எதுக்குமே வந்து பதில் சொல்ல முடியாமல் தவிச்சு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. ஆமாம் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும் என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, அவளை உங்களுக்கு தெரியாது, அவள் யார் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் அமைதியாக போங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே விஜய்க்கு ஆத்திர அடங்கல். இவ்வளோ தூரம் இந்த பொண்ணு இறங்கிட்டானா, இப்போ இவளை இவ்வளோ இதாக நம்ம விட்டு வைக்கவே கூடாது, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து ரொம்ப வந்து டோட்டலாக குழம்பி போயிட்டாரு. என்னடா இது, இவ்வளோ பிரச்சனை வந்து நான் வந்து இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டேனே, மல்லி சொன்னதை அப்போவே நம்பியிருக்கணும், கடைசியில் இப்படி பணத்தை திருடி தான் வந்து மாட்டியிருக்காளா அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க குழப்பத்தோட, இதுக்கு மேலே வந்து நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்த விஜய் வேறு, இதுக்கு மேலே இருந்த விஜய் வேறு. ஏன்னா விஜய் அவ்வளோ போல்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க.
எவ்வளோ தான் பண்ணாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண முடியாது இல்லையா? அதனாலவே இப்போ ரொம்ப வந்து குழப்பத்தில் மல்லியை நான் மன்னிச்சிரு மல்லி, முட்டாள்தனமான வேலையெல்லாம் நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அந்த மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னவோ பிரச்சனையெல்லாம் வரும்போது அமைதியாக இருந்த நம்ம விஜய் இப்போ வந்து இல்லை இதை விட்டே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக முடிவுக்கு வந்து இப்போ நிறைய கேள்விகள் தாறுமாறாக கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்ல முடியாமல் வந்து தவிச்சு போயிட்டுருக்காங்க. இவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன், எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டா, இதுக்கு மேலே அவளை நம்பினா சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மல்லி இவ்வளோ முடிவு எடுத்ததுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா விஜய் வந்து இவ தான் திருநான்னு தெரிஞ்சிருச்சுல. கதிரேசன் இப்படி சொன்னாலும் நம்ப மாட்டார். கதிரேசன் கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறேன். இப்போ சுடர் தானா இல்லையா அப்படின்ற உண்மையை நான் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். நான் நடக்க போதான்னு பார்ப்போம் அப்பா.